இந்த சிலுவை பாதை இறை அழைத்தலுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். அவர் நமக்காக நொறுங்குண்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாரமான சிலுவையை சுமந்தார். கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டு சாட்டை அடிகளினாலும் காரி உமிழ்ந்த எச்சிலினாலும் அவமானப்படுத்தப்பட்டார். சிலுவையில் அறையுண்டு இரத்தம் சிந்தி நமக்காக மீட்பை பெற்று தந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய வெற்றியிலும் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்ற இவ்வேளையில், என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமது துன்பங்களை, நமது வேதனைகளை, நமது வலிகளை, நமது மனபாரங்களை, சுமைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போம். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை சுமப்பதற்கும் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். அதன் வழியாய் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி பெறுகிறது. நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கிறது. நாம் ஆனந்தம் கொள்ளுகிறோம். அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவன் தருகிற மீட்பில் பங்கேற்க அவருடைய பாத சுவடுகளில் நாமும் நடப்போம். இந்த திருச்சிலுவை பாதை நம்முடைய வாழ்வின் மீட்பு பாதையாய் மாறுவதாக. ஆமீன். அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். மத்தேயு 9:37-38. இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். முதல் நிலை, எதிர்கொள்ளும் வலிமை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று மொழிந்தவரே, உம்மை பின்பற்றி வரும் அனைவரும் செம்மறிகளாயிருக்க போராட்டமிக்க இந்த உலக வாழ்வில் ஓநாய்களை துணிவோடு எதிர்கொள்ளும் வலிமையை தாரும். இரண்டாம் நிலை, பின்பற்றி வா. என்னை பின்பற்றும் எவரும் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். இறை அழைத்தலில் சிலுவையின்றி வெற்றியின் சிகரமில்லை என்பதை உணரச் செய்தருளும் இறைவா. மூன்றாம் நிலை, முன்மதி வேண்டும். பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். மேடு பள்ளங்கள் நிறைந்த இறை அழைத்தலில் கீழே தள்ளிவிட நிறைய பேர் உண்டு. முன்மதியோடு செயல்படுவோம். நான்காம் நிலை, அன்னை மரியின் உறுதுணை. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளினை பணிந்திடுவோம். இறை அழைத்தலில் நிலைத்து நிற்கவும் இறை திருவுளத்தை நிறைவேற்றவும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் நமக்கு முன்மாதிரி அன்னை மரியாள். அவரிடம் அடைக்கலம் புகுவோம்.
ஐந்தாம் நிலை உதவி. நீங்கள் எங்கு சென்றாலும் இருவராய் செல்லுங்கள். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய, உடனிருக்க, பங்கெடுக்க, பகிர்ந்து கொள்ள, இணைந்து பணியாற்ற, இறை அழைத்தலின் நோக்கத்தை உணர்ந்து ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம். ஆறாம் நிலை எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், இழுத்துச் செல்வார்கள், உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். வெரோனிக்காவின் துணிவை பெற்றுக்கொண்டு உண்மை, நீதி, நேர்மைக்கு எப்பொழுதும் குரல் கொடுங்கள். ஏழாம் நிலை அஞ்சாதீர்கள். அஞ்சாதே, திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். வாழ்வில் தோல்வி, துன்பம், நோய்கள், சுமைகள் வரும்போது இறை அழைத்தலில் ஒரு தடுமாற்றம் வரும். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள். எட்டாம் நிலை ஆறுதல் கூறுங்கள். என் பார்வையில் நீ விலையேறப் பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வாழ்வில் சோர்ந்து போகிறவர்களுக்கு, நம்பிக்கை இழந்து இருப்பவர்களுக்கு, துன்பத்திலும் கடன் பிரச்சனையிலும் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். ஒன்பதாம் நிலை தம்மோடு இருக்க. நற்செய்தியை அறிவிக்கவும், பேய்களை ஓட்டவும், தம்மோடு இருக்கவும் அவர் அவர்களை அழைத்தார். பாதியிலே விட்டுவிட்டு ஓடுவதற்கு அல்ல, இறுதி வரை அவரோடு இருந்து சுமப்பதற்கே இறையழைத்தல். பத்தாம் நிலை தாயின் கருவினிலே அறிந்தவர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். உன்னை நான் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டேன். எனவே வாழ்வில் வரும் நிந்தை, அவமானங்களை எதிர்கொள், போராடு, சந்திக்கும் சக்தியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். 11ஆம் நிலை ஆணிகள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. கல்லால் எரிந்து, சிலுவையில் அறைந்து, வாளால் தலைவெட்டி, ஈட்டியினால் குத்தி ஊடுருவி, தீயினால் வாட்டி வதைத்து, சிங்கங்களுக்கு இரையாக்கிய மரணங்கள் உண்டு. என்றாலும் நாம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டதால் மரணத்தை துணிவோடு சந்திப்போம். 12ஆம் நிலை உயிர்ப்பில் நம்பிக்கை. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டவர்கள். எனவே மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள், உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ளுங்கள். 13ஆம் நிலை வியாகுலங்கள். உடலிலும் உள்ளத்திலும் வியாகுலங்களை சுமந்த தாயே, இறை அழைத்தலில் வரும் தடைகளை, பிரச்சனைகளை, குழப்பங்களை உம் உதவியோடு எதிர்கொள்ள வரம் தாரும். 14ஆம் நிலை இறுதி மூச்சு. எல்லாருக்கும் பொதுவான ஒன்று மரணம். அந்த மரணத்தை வென்று கல்லறையை காலியாக்கியவர் இயேசு. லாசரே வெளியே வா. இறை அழைத்தலின் இறுதி மூச்சு இயேசுவுக்கே என்பதை உணர்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆண்டவரே இயேசுவே, பாரமான சிலுவையை எமக்காக சுமந்தவரே, அந்த கல்வாரி மலையில் உம்முடைய குருதி எங்கள் மேல் சிந்தப்பட்ட போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
நாங்கள் தூய்மை அடைகிறோம், வெண்பனி போல மாறுகிறோம், உம்முடைய மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆம் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகள் தீர்ந்தது, எங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து போனது, எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறியது. உமது அருள் ஆசீர்வாதத்தினால் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு இன்று தந்திருக்கிறீரே, அதற்கான கோடான கோடி நன்றி உமக்கு செலுத்துகிறோம். இந்த திருப்பாடுகளில் பங்கெடுத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி ஊற்றெடுப்பதாக, அவருடைய மனங்களில் அமைதி என்றென்றும் குடிகொண்டிருப்பதாக, நிம்மதியோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் அவர்கள் வாழ ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மீது அருளையும் ஆசீரையும் பொழியும். நாங்களும் இதோ இந்த சிலுவை பாதையை ஒருவர் மற்றவரோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதின் வழியாக இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவர் இயேசு எனக்காக பாரமான சிலுவையை சுமந்தார், எனக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவை மரணத்தை அவர் தழுவினார், அவருடைய காயங்களினால் அவருடைய இரத்தங்களினால் நாம் மீட்கப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு இதோ இவற்றை பகிர்ந்து கொள்ளுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம். உமது அருள்துணையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.